இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. கடந்த 2022ஆம் கணக்கெடுப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா, சிறுவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29.2%, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 24.8% இருக்கதாகவும் ஆய்வில் வந்து சொல்றாங்க. ஆண்கள் வந்து ஒரு 9% இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கூற்றுப்படி வந்து சொல்றாங்க. 2025 வந்து பார்த்தீங்கன்னா 12.8% வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு வந்து சொல்லுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அரசாங்கம் வந்துட்டு இப்போ வந்து 2025 தொடக்கத்திலேயே வந்து நாங்கள் ஒரு கேன்சருக்கான மருந்து வந்து வெளியிட போறோம். mRNA வேக்சின் அப்படின்னு ஒரு வேக்சின் வந்து நாங்கள் வந்து கொண்டு வர போறோம். ரஷ்ய சுகாதார அமைச்சகத்துல கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் உள்ள ஆண்ட்ரோ காப்ரின் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து தெரிவிச்சிருக்காரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா புடின் கூட வந்து தெரிவிச்சிருந்தா நாங்கள் வந்து கேன்சருக்கான மருந்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், இறுதிக்கட்ட பணிகள் இருக்கு, கண்டிப்பா அதை நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம புடின் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து அறிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா மக்களுக்கு இதை வந்து நாங்கள் வந்து இலவசமாக கொடுக்க போறோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காரு. கேன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீமோதெரப்பி தான் வந்து இப்போதைக்கு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கு. இதை தாண்டி இந்த பிளாஸ்மோன், அதுக்கப்புறம் வந்து அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரீட் பண்ணாலும் அது பெருசாக வந்து கை கொடுக்கவே இல்லை. ஹீமோதெரப்பி தான் இருக்கக்கூடிய இப்போதைக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசனாக வந்திருக்கு. இப்போ இந்த கேன்சருக்கான ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு இறுதிக்கட்ட பணியில் வந்து 2025 தொடக்கத்தில் வந்து இந்த மருந்து வந்து கொடுக்க போகிறோம், அதே டயத்தில் வந்து மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலும் இதில் எந்த விதமான அரசியல் நிலைப்பாடுமே இல்லாமல் எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து அந்த மருந்து போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% வாக்கள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. ஒரு 90-99% வந்து உழைக்கும் மக்களாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1% 2% ஆட்கள் தான் வந்து ஒரு பெரும் பணம் வகிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி வரான ஒரு கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து பெரிய வரக்கூடிய அதுவும் வந்து உயிர்கொல்லி நோய்களுக்கு இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிமாண்டான விஷயம். அங்க வந்து இந்த மருந்து வந்துட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எளிய வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்தா அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது நிறைய பேரோட உயிரை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே டயத்துல இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் 29.9% வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில அத்தனை குழந்தைகளுக்கு வந்து கேன்சர் பாதிப்பு ஏற்படுது. அதுவும் வந்து இனி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு 12.8% வந்து அதிகரிக்கப்படுது அப்படின்ற சூழல்ல கண்டிப்பா இது வந்து இந்த செய்தி வந்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி அல்லது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியா தான் நான் பாக்குறேன். போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேன்ஹட்டன் அப்படின்ற ஒரு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா மெமோரியல் சல்மோன் கேன்சர் சென்டர் அப்படின்ற ஒரு பகுதியில் குடல் புற்றுநோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்து செலுத்தி அது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த குடல் புற்றுநோய் வந்து பாதிப்புல இருந்து மீண்டுட்டாங்க, பூரணமாவே வந்து குணமடைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்கள்ட்ட இருந்து எந்த விதமான அப்டேட்டுகளுமே வரவே இல்லை. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பல்கலைக்கழகம், அதுக்கடுத்து வந்து டெக்சாஸ் அண்ட் ஏஎம் அப்படின்ற பல்கலைக்கழகத்துல வந்துட்டு நாங்க இறுதிக்கட்ட பணிகள் இருக்கோம், கேன்சருக்கான மருந்து வந்து கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும் அப்படின்ற ஒரு ஆய்வு வந்து அவங்க வந்து போன வருஷம் வந்து தெரிவிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அவங்கள்ட்ட இருந்து எந்த அப்டேட்டுமே வரவே இல்லை. அதே டயத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐ, அதுக்கப்புறம் வந்து பிஇடி, போஸ்ட்ரோன் எமிஷன்ஸ் டெமோகிராஃபி அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணி இந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து குணமடைஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு. இந்த டெஸ்ட் எடுத்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் கேன்சருக்கு வந்துட்டு. அதே டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அறிவிச்சதுல வந்துட்டு இது வந்து வேக்சினா இல்ல இந்த ஊசி மாதிரியான டைப்பா, அந்த ஐவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான டைப்பா அப்படின்றது வந்து இவங்க வந்து பெருசா எந்த விதமான விளக்கம் இது வந்து கொடுக்கப்படவே இல்லை. ஒருவேளை வந்து டேப்லெட் ஃபார்ம்லையும் வருமா இல்ல இது என்ன மாதிரியான மெடிசின், எந்த வகையான சார்ந்த மெடிசின் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த விதமான விளக்கமே கொடுக்கப்படவே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க சைட்ல இருந்து ஏதாவது அப்டேட் வருதா அப்படின்னு. நன்றி.